மூவா மாதிரி ஒரு சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி ரோஜா பூ வாடும், மல்லிகை முல்லை வாடும், செண்பகம் வாடும், ஆனால் வாடாத பூ ஒன்று தேடினேன், அது இருக்கும் இடம் தேடினேன் அப்படின்ட்டு அந்த வாடாத பூவை கண்டேன், இருக்கும் இடத்தையும் கண்டேன். அந்த வாடாத பூ படிப்பு, அது இருக்கும் இடம் பள்ளிக்கூடம் அப்படின்னா. ஸோ இங்கே அந்த படிப்பு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு அந்த விருது ரொம்ப ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு விருது. ஏன்னா நான் இன்றைக்கி வளர்ந்ததுக்கு இவ்வளோ தூரம் எனக்கு அஸ்திவாரம் போட்டதெல்லாம் வாத்தியார்கள் தான். அதனால் என்றைக்குமே நான் வாத்தியார்களுக்கு கடமைப்பட்டேன். இப்போ கூட ஒன்றும் இல்லை, எனக்கு நான் சண்முகமணின்னு படத்தில் பேர் வச்சுருப்பேனே, அந்த சண்முகமணி மாஸ்டருக்கு அமெரிக்காவில் இருக்கார். இப்போ வர்ற 1ஆம் தேதி அவருக்கு 50வது திருமண நாள், அவருக்கும் அவங்க மனைவி உஷா அவங்களுக்கும். அதனால் அவங்க குழந்தைங்க அந்த 1ஆம் தேதி சிறப்பான முறையில் அந்த திருமணத்தை அதை கொண்டாடணும், அந்த திருமண விழாவை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு பைட்டு கேட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த பிரியா அவங்களும் விஜய்னு அவங்க பையனும். ஸோ எல்லாருமே ஆச்சரியப்பட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன 10ஆம் கிளாஸில் வாத்தியார்கிட்ட இன்னும் பழக்கமாக இருக்கா, அதுவும் இங்கேயோ அவர் அமெரிக்காவில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆசிரியர்கிட்ட எனக்கு நான் வளர்றதுக்கு காரணமாக இருந்ததுனால, எனக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்ததுனால, அவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே என்னுடைய நட்புங்கிறது ரொம்ப தொடர்ந்துட்டுருக்கு. ஸோ அவர் எப்போ நான் அமெரிக்கா போனாலும் அவரை போய் பார்த்து வருவேன், அவர் எப்போ இந்தியாவுக்கு வந்தாலும் என்ன அவசியம் இங்கே சந்திச்சுட்டு போவார். ஸோ அந்த ஆசிரியர் விருது அப்படிங்கிறது என்னால் ரொம்ப பெருமைக்குரிய விருதாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விருது என்ன அப்படின்னா, இந்த சமூக ஆர்வலர்னு சொல்லி பொது சேவையில் இருக்கிற பாருங்கள், அதுக்கு விருது கொடுக்குறாங்க பாருங்கள். அதுவும் ரொம்ப என்னென்னா, எப்போ பிறந்தோன்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் எதுக்கு பிறந்தோன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி மனுஷன் பிறந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே தான் சொல்லுவாங்க சில பேர், சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், சாமி கும்பிட்றதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்கானா, பிறக்கும் போதே ராமகிருஷ்ணான்னு சொல்கிற மாதிரி ஒரு அறிவு இருந்ததுன்னா பிறந்ததுலேருந்தே ராமகிருஷ்ணா சொல்லிட்டு இருப்போமே. அதெல்லாம் நம்ம 6 அறிவு கொடுத்ததுங்கிறது நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுமே, சாதிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இன்றைக்கி இந்த சமூக சேவலர் ஆர்வலர்கள் அவங்கெல்லாம் உதவி செய்கிறவங்கெல்லாம் என்னென்னா, தனக்குன்னு இல்லாமல் பொது சேவை அப்படிங்கிறதுல அவங்க மனம் வச்சு பண்ணுறதுனால தான் இன்றைக்கும், அதாவது அவங்க மறைஞ்சாலும் அவங்களுடைய புகழ் மறையாமல் இருந்துகிட்டு இருக்கும். அதனால தான் இன்றைக்கி காமராஜர்லேருந்து நம்ம அமரர் ஜீவாலேருந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்லேருந்து எல்லாருமே இவங்களெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தனக்கென வாழாத மனிதர்கள். ஸோ அந்த மாதிரி பொதுநல நோக்கத்தோடு வாழணும். அந்த இதை நல்லமணி அவர்கள் நல்லபடியாக சிறப்பான முறையில் செஞ்சிட்ருக்காரு. அதனால தான் அதை கௌரவிக்கும் முறையில் பேராசிரியர் அவர்களும் பாஸ்கர் அவர்கள்லாம் இதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ எனக்கும் இதில் கலந்துக்கிட்டது, ஏன்னா வருஷம் இதை கொடுக்கும்போது எனக்கே ஒரு உற்சாகமாக இருக்குது. எத்தனை பேர்கிட்ட அந்த ஆசிரியர்கள் இவங்கன்னு எத்தனை கேட்டகரியில் இருக்கோ எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்குறாரு அப்படின்னு, அதாவது உள்ளேயே வர முடியல, அந்தளவுக்கு க்ரௌடு அப்படி இருந்தது. நான் கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் முன்னாலேயே வந்துட்டேன். ஆனால் உள்ள காரை அங்கே நிறுத்தி இங்கே நிறுத்தி அப்புறம் அதுக்குள்ளே பூந்து ஜனங்களுக்குள்ளே பூந்து வர்றதுக்கு அவ்வளோ டைம் ஆச்சு. அந்த அளவுக்கு அவர் சிறப்பான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மேலும் மேலும் இது தொடரணும், எல்லாருக்கும் அவர் சிறப்பு செய்யணும், அவரால் நிறைய சாதனையாளர்கள் உருவாகணும்னு சொல்லி என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரு உற்சாகமாக கடைசி வரைக்கும், ஏன்னா போக ராமசாமி சரண்யா அப்படின்ட்டு அப்படியே சுருதி இறங்கிட்டே போயிடும். ஏன்னா எவ்வளோ நேரம் தான் சொல்கிறது, எத்தனை பேர் தான் சொல்கிறது அப்படின்ட்டு. ஆனால் அது ஓடி ஆடி விடாமல் இப்படி பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படின்ட்டு அந்த பேர் சொல்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே இவங்கெல்லாம் ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி இந்த தொகுத்து வளர்க்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்க அந்த உற்சாகத்தை இழக்காமல் இருக்கும்போது தான் எல்லாருக்கும் ஜனங்களுக்கும் உற்சாகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இன்னும் இந்த விழாவுக்கு யாரெல்லாம் காரணம் இருந்தாங்களோ எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சாதனையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், நல்லமணி அவர்கள் மேலும் மேலும் அவர் நல்லபடியாக வாழ்ந்து இன்னும் நிறைய பேர் இதை வாழ வைக்கணும்னு சொல்லி அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சிகரம் தொட்ட இயக்குனர்